ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 3 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் தான் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளோ நாள் ஹிடனாக இருந்ததை ரிவீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன் சமயம் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 48. இப்போ மைக்கி ஈசனாவை பார்த்து இன்னையோட இதை முடிச்சுக்கலாம் பிரதர் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். மாஞ்சிரோ சானோ வெர்சஸ் ஈசனா குராகவா இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். டெஞ்சிகோ அண்ட் டோமானோட 2 லீடரும் ஃபைட் பண்ண போகிறாங்க. நீ ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கியா? அதை கேட்கறதுக்கே கேனத்தனமா இருக்கு. பட் நீ எவ்வளோ தூரம் விடாம போராடினாங்கிறத பார்க்கும்போது நான் உன்னை நம்ப மைக்கியும் நானும் இனி உன்னோட பொறுப்பு. நீ எதுக்காக இங்கே வந்தியோ அதை முடியும் அப்படின்னு ராக்கன் சொல்கிறான். எப்படிடா நீ இங்கே வந்த அப்படின்னு ஈசனா மைக்கியை பார்த்து கேட்குறான். மைக்கி ஒரு கிக் விடுறான். பட் ஈசனா அதை தடுத்துருதான். இன்னொரு கிக்கை மைக்கி விடவோ பரவாயில்ல பாவான் பஞ்சு பவர்ஃபுல்லாக தான் இருக்கு நம்ம பார்க்குறான். ஏன்னா மைக்கியோட கிக்கையே ஈசனா ஸ்டாப் பண்ணிட்டானா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். நான் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆனதே இல்லை அப்படின்னு ஈசனா வந்து மைக்கியை ஒரு கிக் விடுறான். மைக்கி இப்போ கீழே விடுறான். ஏன்னா மைக்கி அடி வாங்கி கீழே விழுந்திருக்கானா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நேச்சுரல் ஃபைட்டிங் சென்ஸ் அதுதான் ஈசனாவோட கரிஸ்மாவே அப்படின்னு மோச்சி பார்க்கவும் என் பிளான் எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. என் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தான் ஒன்று தோக்கடிக்கணும் அப்படின்னு ஈசனா சொல்லவும் ஈவன் மைக்கி இங்கே வந்தாலும் டோமான் தோத்து போதா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். மைக்கி கிட்ட ஈசனா தடுத்து மைக்கி ஃபேஸ்லேயே அவன் பஞ்ச் பண்ணுறான். எதுக்காக யமாவை கொண்டான் அப்படின்னு மைக்கி கேட்குறான். காக்குச்சோவும் ஈசனாவும் ஃபாஸ்டர் ஹோம்ல விளாண்டுட்டு இருக்கும்போது உன்னை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம். அம்மா தான் வந்திருக்காங்களோ அப்படின்னு ஈசனா ஓடி போறான். ஷினிச்சிரோ வந்திருக்கோம். யார் நீங்கன்னு ஈசனா கேட்குறான். நான் ஷினிச்சிரோ உன்னோட பிக் பிரதர் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எப்பவுமே எனக்கு ஒரு ஓல்டர் பிரதர் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் இப்போ உண்மையிலேயே ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு ஷினிச்சிரோ ஹாப்பி ஆகுறான். நீ வா ரைடுக்கு போலாம் அப்படின்னு ஷினிச்சிரோ கூப்பிடவோ காக்குச்சோ இல்ல வேணாம் அப்படின்னு சொல்றான். சரி நம்ம போலாம் அப்படின்னு ஈசனாவை கூட்டிட்டு ஷினிச்சிரோ பைக்ல ரைடிங் போறான். இப்போ எனக்குன்னு சொந்தமா ஒரு அண்ணன் இருக்கான், எனக்குன்னு ஒரு ஃபேமிலி அப்படின்னு ஈசனா ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். உனக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ சொல்லு, நம்ம இந்த மாதிரி ஒரு ரைடு வருவோம் சரியா அப்படின்னு சினிச்சிரோ சொல்றான். என்னோட சொந்த அண்ணன் அப்படின்னு சொல்லி ஈசனா பாக்குறான். தனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கிறது நினைச்சு ஈசனா ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். ஈசனாவும் சினிச்சிரோ கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றான். 2 பேரும் சேர்ந்து நிறைய சேட்டெல்லாம் பண்றாங்க. சினிச்சிரோ மாதிரியே ஈசனாவும் ஹேர் ஸ்டைல் எல்லாம் வச்சுட்டு வந்து காமெடி பண்றான். இந்த லைட்டரை கையில வச்சுக்கோ, இப்போ உன் கையை இருத்தி பொடி, இது பிரேக் ஆகாதபடி பிடிச்சா அடிக்கணும், இப்போ நம்ம பஞ்சு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சினிச்சிரோ கத்து கொடுத்தத ஈசனா காக்குச்சோட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். உன்னை பார்த்தா ஹாப்பியா இருக்கு ஈசனா, இப்போ உனக்குன்னு ஒரு அண்ணன் இருக்கான் அப்படின்னு காக்குச்சோ சொல்லவும் என் சிஸ்டரையோ ஷினிச்சிரோ கூடிய சீக்கிரம் பார்க்க வைக்கன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு ஈசனா சொல்றான். எல்லாமே இப்படியே போகணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஈசனா யோசிக்கிறான். பைக்கெல்லாம் பத்தி ஷினிச்சிரோ தான் எனக்கு கத்து கொடுத்தான். எப்படி ஹேர் ஸ்டைல் வைக்கணும், கூலா தெரியணும், எப்படி ஃபைட் பண்றது, எப்படி ஒரு ரவுடியா இருக்கிறது எல்லாத்தையும் ஷினிச்சிரோ தான் எனக்கு கத்து கொடுத்தான். எப்படி ஸ்மைல் பண்ணணும்னு எனக்கு அவன் தான் கத்து கொடுத்தான். என்னோட பிக் பிரதர் இவன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஈசனா யோசிக்கிறான். ஈசனா வளர்ந்து ஜோனல் போயிட்டு வெளியே வரான். காக்சோ அவனை பார்க்க போகவும் நான் முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஷினிச்சிரோவை போய் அவன் மீட் பண்றான். இனிப்பி இந்த கடையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஈசனா கூட ஷினிச்சிரோ ரைடிங் போறான். பின்னாடி நான் உட்காந்து வர நாள் வரும்னு எதிர்பார்க்கலன்னு ஷினிச்சிரோ சொல்லவும் ஷினிச்சிரோ பிளாக் டிராகனோட நெக்ஸ்ட் லீடரா நான் ஆகட்டுமா, அது உனக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியும், ஸோ நான் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஓகே ஈசனா, நானே உன்கிட்ட ஒரு நாள் கேட்கணும்னு தான் இருந்தேன். என் பிரதர்ஸ் டேக் ஓவர் பண்ணதான் பிளாக் டிராகன் இருக்கிறதே, முதல்ல அதை உனக்கு கொடுத்துட்டு அப்புறமா மைக்கின்னு சொல்லவும் மைக்கிங்கிற பேரை கேட்டோன்னே ஈசனாக்கு ஒரு செகண்ட் அப்படியே தலையே சுத்த ஆரம்பிக்குது. இவன் எனக்கு மட்டும்தான் பிக் பிரதர் அப்படின்னு ஈசனா யோசிச்சிருப்பான். ஷினிச்சிரோ எனக்கு மட்டும்தான் சொந்தமான பிக் பிரதர், பட் உன்னோட ஆள் ஒருத்தன் தான் அவனை கொண்டுட்டான்னு சொல்லவும் காசுடோரோவை பத்தி பேசுறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ அன்னைக்கு முடிவு பண்ண உன்னாலதான் நான் எல்லாத்தையும் இழந்தேன், அதே மாதிரி உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் இழக்க வைக்கணும், என்ன மாதிரியே ஒரு எம்டி ஷெல்லா மாத்தணும் அப்படின்னு ஈசனா சொல்லுவோம். அதனாலதான் நீ யமாவை கொன்னியா அப்படின்னு மைக்கி கேட்கறான். மைக்கி ஃபேஸ்லயும் ஒரு கிக்க விட்டு என் கிட்ட இருந்து நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட மாஞ்சிரோ, ஸோ நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு ஈசனா சொல்லுவோம். மாஞ்சிரோ உனக்கு இன்னொரு பிக் பிரதர் இருந்தா என்ன பண்ணுவான்னு ஷினிச்சிரோ கேட்கவும் இன்னொரு பிக் பிரதரா அப்படின்னு சொல்லி மைக்கி யோசிச்சிருப்பான். என்னாச்சு மைக்கி இவ்வளவுதான் திறமையா அப்படின்னு ஈசனா போட்டு மைக்கியை அடிக்கிறான். மைக்கியோட கிக்கே நம்மள ஒர்க் ஆகல, ஒருவேளை யமா இருந்த சோகத்துல மைக்கி இருக்கிறதுனாலயோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் மைக்கி அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த்ல தான் அட்டாக் பண்றான். அந்த ஈசனா உண்மையிலேயே ஸ்ட்ராங் அப்படின்னு டிராகன் சொல்றான். இந்த ஈசனா உண்மையிலேயே ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன். ஈசனாக்கு 12 வயசு இருக்கும்போது சில பேர் அவன் கூட ஃபைட் பண்ணாங்க. காரணமே இல்லாம ஈசனாவை போட்டு அவங்க அடிச்சாங்க. அந்த கேங்கோட லீடரும் அவன் ஓல்டர் பிரதரும் சேர்ந்து அவனை அடின்னு அடிச்சாங்க. ஈசனா ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆனா. பட் அவன் ரெக்கவர் ஆகி வந்த உடனே எல்லாரையும் தனித்தனியா போய் மீட் பண்ணி அடிச்சு கை கால நடக்க முடியாதபடி உடச்சிட்டான். கடைசியா அந்த லீடர் அவனையும் கார்னர் பண்ணி நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் ஃப்ரெண்டு ஃபேமிலின்னு எல்லாரும் இப்படிதான் டார்ச்சர் அனுபவிப்பாங்க அப்படின்னு ஈசனா சொன்னதுல அவன் தூக்கு போட்டு இறந்து போயிட்டான். ஈசனா ஒரு மான்ஸ்டர், அவன் கொலை பண்ண கூட தயங்க மாட்டான் அப்படின்னு காக்குச்சோ சொல்றான். ஈஸுக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஈசனாவை மீட் பண்ணதை யோசிச்சு பாக்குறான். அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒருத்தன் இப்படி இருக்கிறத பார்க்க கஷ்டமா இருக்கு. உன் பிரதர் இருந்ததை நினைச்சு நீ இப்படியே இருக்க போறியா ஈசனா கொரோக்காவா அப்படின்னு சொல்லி கீசுக்கு கேட்டிருப்பான். இன்வென்சிபிள் மைக்கி இவ்வளவுதான் அவன் ஸ்ட்ரென்த்தா அப்படின்னு ஈசனா கேட்கவும் நம்ம ஹீரோ போறதுக்குள்ள டிராகன் அவனை தடுக்கிறான்.
உன் ஸ்ட்ரென்த் தான் எல்லாமே இல்ல அப்படின்னா எதுக்காக உன் ஃப்ரெண்ட்ஸை நீ ஃபைட் பண்ண வைக்கிற அப்படின்னு மைக்கி கேட்குவோம். என்னது அவங்க எனக்காக ஃபைட் பண்றாங்கன்னு நீ நினைக்கிறியா? நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவங்க எல்லாம் ஜஸ்ட் என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான். இந்த விஷயஸ் ஜெனரேஷனுக்கு ஒரு லீடர் தேவை. அவங்க ஜஸ்ட் என்ன வச்சிருக்காங்க அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஷிப் காம்ராடுலாம் இங்க எதுவும் கிடையாது. அதெல்லாம் அவங்கள மாதிரி விளையாட்டு பசங்க டோமான் குள்ளது அப்படின்னு ஈசனா சொல்றான். ஈசனா மோமெண்ட் ஸ்லோவா தெரியுதே நம்ம ஹீரோ பார்க்கவும் மைக்கியோட பழக்கிக்கு அவன் வாங்கியிருக்கான். கண்டிப்பா அவன் வழியில இருப்பான் அப்படின்னு டிராகன் பாக்குறான். ஈசனா நீ தனிமையில இருக்க நீயா நினைச்சுக்கிட்டல அப்படின்னு கேட்கவும் ஷினிச்சிரோவும் யமாவும் இறந்துட்டாங்க. இப்போ நீயும் தனியால் தாண்டா அப்படின்னு சொல்லி ஈசனா சொல்லவும் இல்ல ஈசனா எனக்கு ஒரு பிக் பிரதர் இருக்கான், உனக்கோ ஒரு யங்கர் பிரதர் இருக்கான் அப்படின்னு மைக்கி சொல்லவும் ஈசனா அப்படியே ஷாக்கிங்கா பாக்குறான். ஷினிச்சிரோ நீ சொன்ன அந்த பிரதர் இவன் தானா அப்படின்னு மைக்கி யோசிக்கிறான். இன்னொரு பிக் பிரதரா இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு மைக்கி சொல்லியிருப்பான். ஈசனா எழுதின லெட்டர் ஒன்று விடாம மைக்கி எல்லாத்தையுமே படிச்சிருக்கான். ஈசனாக்கு தேவையானது ஒரு ஃபேமிலி தாங்கிறது மைக்கிக்கே புரிஞ்சிருக்கு. உனக்கு நான் இருக்கேன், எனக்கு இன்னும் நீ இருக்க ஈசனா, நான் உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் பிக் பிரதர் அப்படின்னு மைக்கி சொல்லவோ வாய மூடு அப்படின்னு சொல்லி அவன் மைக்கியை கிக் பண்ணா. மைக்கி அசால்ட்டா தப்பிச்சு இனி ஒன்னால என்ன அடிக்க முடியாது அப்படின்னு மைக்கி அவன் மூஞ்சிலேயே பஞ்சு விடுறான். மைக்கியோட ஃபுல் ஃபோர்ஸ்ல ஈசனா ஒரு கிக்க வாங்குறான். பரவாயில்ல மைக்கி நீ உண்மையிலேயே ஸ்ட்ராங் தான் அப்படின்னு ஈசனா எந்திக்கிறான். மைக்கி ஃபுல் ஃபோர்ஸ்ல கிக்க வாங்கி அவன் எந்திக்கிறான்னா நம்ம ஹீரோ பாக்குறான். எதனால நீ இப்படி மாறின ஈசனா? ஏன் நீ மனசார எங்க கிட்ட வந்திருந்தேன்னா யமாவும் நானும் உன்னை பிக் பிரதரா தான் ஏத்துக்கிட்டு இருந்திருப்போமே, நம்ம எல்லாருமே சிப்ளிங், சோ ஏன் அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கறான். நான் உனக்காக ஒரு நாள் வருவேன் அப்படின்னு ஈசனா சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு வாய மூடு உனக்கு புரியாது அப்படின்னு ஈசனா சொல்லவும் ஈசனா ஏன் அப்படின்னு மைக்கி கேட்கறான். எதனால ஈசனா அப்படின்னு ஷினிச்சிரோவோ கேட்டிருப்பான். வாய மூடு அப்படின்னு நம்ம போனா மைக்கி அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சு விடுறான். ஷினிச்சிரோ யமா அவங்க ஏன் எப்பவும் ஓ பக்கமே இருக்காங்க அப்படின்னு ஈசனா கேட்கவும் நீ தோத்துட்ட ஈசனா அப்படின்னு மைக்கி சொல்றான். இல்ல கீசக்கி அதை கொண்டு அப்படின்னு கண்ணை வாங்கி மைக்கி முன்னாடி அவன் நீட்டுறான். இந்த ஃபைட்லயும் நான் தோத்துட்டோம்னா நான் எல்லாத்தையுமே இழந்துருவேன், எனக்குன்னு எதுவும் இருக்காது அப்படின்னு நம்ம மைக்கியை ஷூட் பண்ண போறான். என்ன பண்றது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஈசனா இனிமே நீ தனியா தான் இருப்ப, சோ ஸ்ட்ராங்கா இருக்கணும் சரியா அப்படின்னு ஈசனா அம்மா சொல்லியிருப்பாங்க. ஈசனா நீயும் அந்த கீசக்கி மாதிரி தானே அப்படின்னு சீஃபியோ கேட்கறான். நான் எல்லாத்தையுமே இழந்துருவேன் அப்படின்னு ஈசனா சொல்லவும் அவன் கண்ணை பார்த்தாலே தெரியுது கண்டிப்பா ஷூட் பண்ணிடுவான் அப்படின்னு டிராகன் யோசிக்கிறான். சாவு மைக்கி அப்படின்னு சொல்லவும் ஷூட் பண்ணி ஈசனா அப்பவாச்சும் நீ சாட்டிஸ்ஃபை ஆவியா அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்க மைக்கி லோசு மாதிரி பேசாத அவன் உண்மையிலே ஷூட் பண்ணிடுவான் டிராகன் சொல்றான். என்னாச்சு ஈசனா ஷூட் பண்ணு அப்படின்னு மைக்கி சொல்லவும் காக்கச்சோ வந்து கண்ணை தட்டி விட்டுருதான். ஈசனா போதும் நிறுத்திக்கோ நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு காக்கச்சோ சொல்லவும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நான் தான் கிங், நீ என் சர்வெண்ட், என்னையவே எதிர்க்கிறியா அப்படின்னு ஈசனா கேட்கவும் காக்கச்சோ ஒரு பிளாஷ்பேக் யோசிக்கிறான். உன் தழும்பு பயங்கரமா இருக்கு, ஆமா என்ன பண்ற அப்படின்னு ஈசனா கேட்கவும் எங்க அப்பா அம்மா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, அவங்களுக்காக கிரேவ் பண்ணிட்டு இருக்கேன், என் கூட பேசாத அப்புறம் எல்லா பசங்களும் ஒன்னையும் புள்ளி பண்ணுவாங்கன்னு சொல்லவும் ஈசனா அதை எட்டி வதைக்கவும் என்ன பண்ற அப்படின்னு காக்கச்சோ கேட்கறான். செத்தவங்களே எதுக்குடான்னு நினைச்சிட்டு இருக்க, உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீ யாரும் இல்ல, உன்னால பிரோஜனம் இல்லங்கிறதுனால யாரும் உன்னை மதிக்கவும் மாட்டாங்க, நீ வாழ்றதுக்கு நான் உனக்கு ஒரு ரீசன் கொடுக்குறேன், இனி எனக்கு சர்வெண்ட் ஆரி நான் தான் உன்னோட கிங் அப்படின்னு ஈசனா சொல்லவும் அன்னைக்கு நான் சூசைட் பண்ணி சாகலான்னு தான் இருந்தேன், பட் ஈசனா தான் நான் வாழ்றதுக்கான ஒரு காரணத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி காக்கச்சோ யோசிச்சுட்டு ஈசனா நான் உனக்காக சாக கூட தயாரா இருக்கிறேன், பட் ஒரு லீடரா இருந்துட்டு நீ இப்படி கேவலமா நடந்துக்கிட கூடாது, என்னால அதை பார்க்க முடியல அப்படின்னு காக்கச்சோ சொல்லவும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எதுக்கு வெயிட் பண்றீங்க, இவனை கொல்லுங்க அப்படின்னு ஈசனா சொல்லவும் போது நிறுத்த ஈசனா, கேங் லீடர்ஸோட ஃபைட்ல 1-on-1ல நீ தோத்து போயிட்ட அப்படின்னு காக்கச்சோ சொல்லவும் வாய மூடு சர்வன், நான் இன்னும் போய் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு ஈசனா சொல்லவோ டெஞ்சிக்கோ தோத்துடுச்சு ஈசனா அப்படின்னு காக்கச்சோ சொல்லவோ வாய மூடு அப்படின்னு ஈசனா கத்துறான். அவன் இடத்துல ரத்தம் தெரிக்குது. காக்கச்சோவை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க. ஈசனா மைக்கின்னு எல்லாருமே செம ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. நீ வழியில குறுக்க வர அப்படின்னு கீசக்கி தான் வந்து அவனை ஷூட் பண்ணிருக்கான். எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த கீசக்கி ஒருத்தனாலதான் எல்லாருக்குமே பிரச்சனை, சம்மந்தமே இல்லாம எதுக்கு இப்போ காக்கச்சோ வந்து கீசக்கி ஷூட் பண்ணா என்னதான் நடக்குதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.